உள்ள அக்ரி மற்றும் அனைத்து தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் எஸ் ரத்னவேல் பேசுகிறேன். இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் சமீபத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்ற ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரியை, முதலில் பரஸ்பர வரியை 25% உயர்த்தியது. அதாவது எந்த வரி வீதம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஜீரோவாக இருந்தாலும் சரி 25% அது பரஸ்பர வரி என்று சொல்வார்கள், ரெசிப்ரோக்கல் டியூட்டி உயர்த்தினார்கள். அதுவே இந்திய ஏற்றுமதியாளர்களை மிகவும் பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது, விவசாயிகளையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து பெனல்டி டியூட்டி என்று மேற்கொண்டு 25% அமெரிக்கா விதித்தது. ஆக மொத்தம் 50% வரி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டது. இதனால் இந்திய வணிகம், தொழில், ஏற்றுமதி, விவசாயம் அவ்வளவும் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்சம் கூட கலங்காமல் அவசரப்பட்டு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் வாட் நெக்ஸ்ட் என்ற முறையில் அடுத்து என்ன செய்வது என்பதை அவர் ராஜதந்திரமாக அதற்கான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டார். எவ்வளவோ கருத்துக்கள் அவருக்கு எதிராக சொல்லப்பட்டாலும் கூட அவர் புன்னகையுடன் அமைதி காத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்பது போல அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை இந்த மாதம் 6ஆம் தேதி அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியடையக்கூடிய வகையிலே அவர்கள் வெளியிட்டார்கள். இது ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம், ஒரு டீல் என்று சொல்லலாம். அவர்கள், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடனடியாக அந்த பெனல்டி டாரிஃப் 25% குறைத்து விட்டார். அது மட்டுமல்ல, அந்த பரஸ்பர வரி என்பதை 25%லிருந்து 18% குறைத்து விட்டார். சில பொருட்களுக்கு 0% குறைத்து விட்டார், குறிப்பாக உணவுப் பொருட்களுக்கெல்லாம். ஆக மிக சாதுரியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபருடன் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்தியாவுக்கு பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சாதகமான சூழ்நிலையை இன்றைக்கு அனைத்து இந்திய அளவில் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அனைத்து உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் நம்முடைய ஏற்றுமதி இந்த வரி உயர்வு காரணமாக 50% குறைந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அந்த இழந்துவிட்ட அந்த ஆர்டர்களை எல்லாம் அவர்கள் திரும்ப பெற ஆரம்பித்து விட்டார்கள். ஜவுளித்துறையே மறுமலர்ச்சி அடைகிறது என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இவையெல்லாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வது பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்வார்கள். இவைகளெல்லாம் தங்களுடைய ஏற்றுமதியை இழந்து விட்டார்கள். இப்பொழுது அவைகளெல்லாம் திரும்ப கிடைத்திருக்கிறது. அந்த தொழில்துறை சிறப்பாக இயங்கப் போகின்றது. வேளாண் துறையை பொறுத்தவரையில் நிறைய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை முன்பு இருந்தது போல 0%, அதாவது வரி இல்லாமல் செய்துவிட்டார்கள். இதனால் இந்திய விவசாயிகளுக்கு பெரிய நன்மை. இந்தியாவிலிருந்து காஃபி, டீ, மசாலா பொருட்கள், இது போன்ற பொருட்கள் எல்லாம், பழங்கள், முந்திரி பருப்பு போன்ற நட்ஸு இவைகளெல்லாம் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது. இவைகளுக்கெல்லாம் 50% வரி என்று வந்த பிறகு எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மீண்டும் வரி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆகவே இந்த விவசாய பொருட்களை எல்லாம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் அதற்கு வரி இல்லை. இந்த பொருள்களெல்லாம் இந்தியாவில் அதிகமாக விளைகின்றன. நாம் ஏற்றுமதி செய்தால்தான் நம்முடைய விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த முறையில் இந்த பொருட்களை விவசாயம் செய்கின்றவர்களும் இந்த விவசாய 18 தொழில்களில் இருப்பவர்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏற்றுமதி அதிகரிக்கப் போகின்றது. நம்முடைய நாட்டினுடைய
பொருளாதாரம் வலிமை பெறும். ஆகவே மிகவும் வேதனையிலும் சோதனையிலும் இருந்த நம் நாட்டு விவசாய பெருமக்கள், தொழில் வணிகத்துறையினர், ஏற்றுமதியாளர்களெல்லாம் இப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அமெரிக்காவுடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தால் நிம்மதி பெருமூச்சு விட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளிலே இறங்கிவிட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தூரதர்ஷன் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை எங்களுடைய அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.